வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராபிக் ஃபேக்டர்ஸ் என்ற தலைப்பில் மென்டல் அஜைலிட்டி, அதுக்கு நியூரல் நெட்வொர்க்கு எங்கனம் பயனுள்ளதாக இருக்கும், அதற்கு எங்கனம் துணை புரியும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த 30 பதிவுகளாக இதுக்கு தொடர்புடைய செய்திகள் தான் பார்த்துட்டு வரோம். அதாவது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் மனம் பூர்வமாக, அதாவது மைண்டுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய செய்திகள், மனத்தளவில் எப்படி எல்லா செய்திகளும் நம்ம பகுத்து பார்த்து இல்லாட்டி போனால் இணைத்து வைத்து புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது டிவிசிவ் ஆஃப் அட்டென்ஷன், டிவிசிவ் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணோம், டிவிசிவ்னு சொன்னால் ஒரே சமயத்தில் 2-3 வேலையை செய்கிறோம். அதற்கு முன்ன தொடர்ந்து இன்டர் ரிலேட்டடாகவும் வேலை செய்கிறோம். அதேமாரி டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த டிவிஷன் வரும் ஒரே சமயத்தில் 2-3 ஃபிசிக்கல் ஒர்க் செய்கிறோம். அதே சமயத்தில் ஒரு வேலையை செய்யும்பொழுது அதற்கு ரிலேட்டடாக இருக்கிற வேறு வேலையும் செய்கிறோம். இதெல்லாம் செய்யும்பொழுது மூளை எந்த அளவுக்கு பகுத்தறிவோடு அதாவது பகுத்து பார்த்து உணர்ந்துக்கிறதே அது எப்படி சிறப்பாக என்ன பண்ணும், நிறுத்திக்கும், ஹவு இட் வில் ஸ்டோர் இட், அந்த நியூரல் நெட்வொர்க் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த நியூரல் நெட்வொர்க்கு சிறப்பாக வேலை செய்யணும்னு சொன்னால் ஓவர் த பீரியட் பழசா போன அந்த நியூரல் நெட்வொர்க்கில் இருக்கிறதெல்லாம் அது தட் விதர்ஸ், அதாவது அது பழசாக போயிடுச்சு, பழசு ஒரு தூசனை தட்டினா எப்படி போகுமோ அதுபோல் அந்த பழசாக போன இதெல்லாம் உதுத்துடும். ஆனால் மீண்டும் புதுசாக துவங்கும். புதுசாகும்போது அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற நியூரான்ஸ் எல்லாம் புதுசாக வரும். அதனால் இட் கெட் ஸ்ட்ரெங்தன்ட் ஓவர் த பீரியட். அதனால தான் நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவாங்க உளவியலில், நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வது எங்கனம் அப்படின்னு கேட்கும்பொழுது டிகே த்ரூ டிஸ்யூஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிக் கொடுப்போம். அதாவது நிறைய விஷயங்களை நம்ம நல்லா தான் படிச்சிருக்கிறோம், மனமும் படித்தோம், ஆனால் அதுக்கப்புறம் அதில் ஒரு ஈடுபாடு இல்லை. அதனால் அது என்ன பண்ணோம், பயன்படுத்தவே இல்லை. நம்ம பயன்படுத்தலைன்னா அத்தகைய நினைவுக்குள்ள அந்த தொகுதிகள், அந்த நியூரல் நெட்வொர்க்கோட காம்பினேஷன் இருக்கே, அது என்ன செய்யும்னா அது என்ன பண்ணும், மறந்துடும். அது மேலே நிறைய தூசு படிவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துடும். ரொம்ப ஒரு சாமான் இருக்குது, ஒரு கண்ணாடி இருக்குது, முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குது, அது எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குமோ, சுத்தமாக என்ன தூசி இல்லாமல் இருக்கோ அப்போ தான் அதில் தெளிவான முகம் தெரியும். இல்லாட்டி போனால் அதில் தூசாக இருந்தால் என்ன செய்யணும், நம்ம அதுக்காக ஒரு சின்ன ஒரு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அழகாக ஒரு தடவைக்கு 2 தடவை தொடச்சாதான் அதில் பளிச்சுன்னு நம்மளோட முகம் தெரியும். வேறு எதை பார்க்குறதா இருந்தாலும் அதில் அப்போ தான் அது பளிச்சுன்னு தெரியும். அதுபோல் பயன்படுத்தாத தொகுதிகள் இருக்கே நியூரல் நெட்வொர்க்கு, அந்த நியூரல் நாட்ஸு, அது மேலே இருக்கிற தூசை நம்ம தட்டி எடுக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும், அப்போது அதை என்ன படிச்சிருக்கிறோமோ அதில் எது போல் ஒரு செய்தியை ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற பாடங்களை படிக்கும் பொழுது இது நம்ம ஏற்கனவே படித்தோமே, ஏன் நினைவில் வர மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த செய்திகளை, அந்த செய்யுள், ஒரு மனப்பாட பகுதியில் இருக்கிற ஒரு செய்யுள், ஒரு மனப்பாடம் பண்ணியிருக்கிற மெமரைஸ் பண்ணியிருக்கிற ஒரு இங்கிலீஷ் போய்ட்ரி, இல்லை அது போனால் ஒரு வேறு ஏதோ ஒரு செய்யுள் பாடம் அப்படின்னா அந்த பாடத்தை ரிவர்ஸில் படிச்சுன்னு வருது. ஒரு செய்யுள்னு வைங்க, 4 வழி இருக்கும். ஒரு திருக்குறள் 10 திருக்குறள் இருக்குதுன்னு சொன்னால் 10வது திருக்குறள்லேருந்து 1 வரைக்கும் வரிசையாக கீழேருந்து படிச்சுட்டு வந்தால் அது மேலே இருக்கிற தூசு ஒரு 2-3 டைம்ஸ் படிக்கிறதுக்குள்ள அந்த டஸ்ட் கெட்ஸ் கிளியர்டு. அப்போ நம்மளுக்கு கரெக்டாக ஞாபகம் வரும். அது சில சமயத்தில் அதுக்கு என்ன காரணம், நம்மளுடைய 2ஆம் வகுப்பு ஆசிரியர் ஆசிரியரோட பெயர் என்ன, தமிழ் ஆசிரியர் இருந்தால் தமிழ் ஆசிரியரோட பெயர் என்ன அப்படின்னு நம்ம ஒருத்தரை கேட்குறோன்னு வைங்க. இன்றைக்கி அவருக்கு 30 வயசு ஆயிருக்குன்னா அவர் ஆண்டி எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, அப்போ தான் நான் யோசித்து சொல்ல முடியும் சொல்லும். ஒரு ஒன்லி வெரி ரேர் பீப்புள், ஒரு 2-3 பீப்புள் என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு தான் தெரியுமே அவங்க பேர் இதான்னு உடனே சொல்லுவாங்க. அதற்கு என்ன காரணம், ஃப்ரீக்வெண்ட்லி வி ஆர் இன் டச் வித் தட் நியூரல் நாட்ஸ். அதனால் நம்மளுக்கு நினைவு வருது, நிலவில் இருந்துக்கிட்டே இருக்கு. இல்லைன்னா அதுபோல் பெயர் கொண்ட வேறு ஒரு நபரோடு நம்ம இப்போ பழகிக்கிட்டு இருக்கோம், அதனாலேயும் நம்மளுக்கு அந்த பெயர் நினைவு வருது. யாருக்கோ ஒருத்தருக்கு அவங்களோட நினைவு என்ன தெரியுறதோ அதுபோல் உள்ளவங்களை இவங்க இந்த மாதிரி பேர் தானே நம்ம தமிழ் டீச்சரோட பேர், ஆமாம் அவங்க ஸ்டாஃப் ரூமில் கூப்பிடுவாங்களே, நம்ம காது கொடுத்து வாங்கியிருக்கோமே அப்படின்னு நினைவு இருந்தா. ஸோ வி ஆர் லிங்கிங் த ப்ரெசண்ட்டு, அந்த இருக்கிற கான்வர்சேஷனில் இருக்கிற லைவ்லினஸை நம்மளோட 2ஆம் வகுப்பு ஆசிரியரோட பெயரோட லிங்க் பண்ணி அடிக்கடி பார்க்கும்பொழுது தோஸ் திங்ஸ் கெட்ஸ் என்ன பண்ணோம், it is vivid in the memory, we can able to reproduce immediately at the fraction of second. கேட்கும்போதே அந்த பதிலை சொல்ல முடிச்சிடும். சிலவாளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை அப்படின்னா அவங்களால அதை சொல்ல முடியாது. கொஞ்சம் give me some time, நான் யோசித்துட்டு நினைவு வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுபோல் சில
ஏற்கனவே ஆல்ரெடி ஸ்டோர்டு மெட்டீரியல், அதற்கு போதுமான அளவுக்கு ஒரு என்ன ஊக்குவிப்பல் அது கிடைச்சதுன்னு வைங்க, அந்த ஊக்குவிப்பது போல ஒரு சின்ன ஸ்டிமுலேஷன் கிடைச்சதுன்னு சொன்னால் நம்மளால் எல்லாவற்றையும் நினைவில் கொள்ள முடியும். ஆனால் இங்கனம் நினைவு கொள்வது எங்கனம், நினைவில் வைத்துக் கொள்வது, மாறாத நினைவில் வைத்துக் கொள்வது எங்கனம்னு சொன்னால் அதற்கு அடிப்படையில் பழக்கம் மிகவும் முக்கியம். யூ ஷுட் ப்ராக்டிஸ் இட் டு ரீடைன் இட் அட் whenever it need. அப்போ அதான் whenever it is needed நம்ம சொல்கிறோமாண்ணா அந்த நேரத்தில் டிப் ஆஃப் த ஃபிங்கர்ஸில் வச்சுக்கணும்னு சொன்னால் யூ ஷுட் ரிஹர்ஸ் இட், யூ ஷுட் ரிசைட் இட் ஆஃபன். யூ கேன் கெட் இன் டு தட் மெமரி ஆஃபன். அங்கே அவங்க போயிட்டு ஆசிலேஷன் மெமரி இல்லாமல் அந்த பாயிண்ட் ஆஃப் மெமரிக்கு போயிட்டு அடிக்கடி போயிட்டு வந்தால் திங்ஸ் வில் பி இன் அவர் ஸ்ட்ரைட். வி கேன் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ் தோஸ் திங்ஸ். ஜஸ்ட் லைக் தட் நம்மளால் ஈஸி முறையில் எளிமையாக அதை வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த நியூரல் நெட்வொர்க்கில் என்ன பண்ணோம், இது தினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லாட்டி போனால் அந்த டெபாசிட் என்ன ஆயிரும், அது இல்லைன்னு ஆயிரும். டெபாசிட் இல்லைன்னா வி ஆர் அனேபிள் டு ரீப்ரொடியூஸ் அப்படின்னு ஆகும். அப்போ என்ன ஆகும், ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் மஸ்ட். அதுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸு இருக்கிற மாதிரி அந்தந்த நினைவாற்றலுக்கு ஏற்ப ஒரு நாளும் அந்த லெட்டர் கிராஸ் பண்ணுறது, அப்புறம் அதில் வரிசையான செய்திகளை சொல்லி பார்க்குறது, ஒரு ரிவர்ஸில் ஒரு 5 minutes நடந்து பார்க்குறது, அது எல்லாமே தினமும் செய்யலாம். ஆனால் ஒரு 60 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம், 3 times a day 4 minutes per session அப்படி செய்து பார்க்கலாம். அது மொத்தமாகவே 10 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் அது 3 தடவையில் ஸ்ப்ளிட் பண்ணி செய்கிறோன்னு வைங்க, த பிரெயின் இஸ் ரெடி டு என்ன, அதில் இருக்கிற பழைய வயசில் இருக்கிற தூசெல்லாம் தட்டிட்டு எல்லாத்தையும் புதுசு போல் ஆக்கும். அதனால் இந்த நியூரோட்ராஃபிக் ஃபேக்டர்ஸை ஃப்ரெஷ்ஷாகவும் அஜைலாகவும் இருக்கணும், சுறுசுறுப்பாக அதை வேலை வச்சுக்கணும் சொன்னால் அதற்கு ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ், அதாவது நடைமுறைக்கு தேவையான பயிற்சிகள் மிகவும் அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதற்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.